வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். எதன் அடிப்படையில் ரிசர்வேஷன்லாம் அதில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்பலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, லோக்சபா மற்றும் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்ம மாநில சட்டமன்ற தொகுதிகள், மக்களவை தொகுதிகள், அப்புறம் சில நாடாளுமன்ற குழு தொகுதிகள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த எல்லை நிர்ணயம், அதாவது அவங்களுடைய தொகுதிக்கான எல்லை நிர்ணயம் பண்ணுறது, தொகுதிகளுடைய எண்ணிக்கையை நிர்ணயம் பண்ணுறது, அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்னென்னா, அதாவது ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக இருப்பாங்க, சில இடத்துல மக்கள் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்களுக்குள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஏன்னா சில இடத்துல மக்கள் கம்மியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்குறப்ப அங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நகரங்களில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, கிராமங்களில் மக்கள் கம்மியாக இருப்பாங்க. இதனாலே ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் பட்டியலிட மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷனை கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, இதெல்லாம் அன்னைக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறை, இதெல்லாம் இந்தியாவில் உள்ளவங்க, அதாவது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால என்னென்னா, இங்கே மக்கள் தொகை நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு குழந்தைங்களோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே உத்தரப்பிரதேசமோ பீகாரோ இந்த சிஸ்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணலை. ஸோ அங்கே அந்த நிலைமையை நம்ம பார்க்குறப்ப இதில் நிறைய முரண்பாடுகள் ஏற்படுது. ஃபஸ்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் தலைவராக இருப்பார். அது போக ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவங்க, இல்லைன்னா தேர்தல் ஆணையராக இருந்தவங்க 1+2 இருப்பாங்கல்ல, அதில் இருந்த ஒருத்தவங்க உறுப்பினராக இருப்பாங்க. அது போக சம்மந்தப்பட்ட மாநில தேர்தல் ஆணையர் அதில் உறுப்பினராக இருப்பாங்க. இது நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டவே இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1950, அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது தான் எதுனா இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் கமிட்டி. இதில் கொண்டு வர்ற ஒரு விஷயங்களை நீதிமன்றமே என்ன பண்ண முடியாதுன்னா கேள்வியை கேட்க முடியாது. சரி, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவைலாம் டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுது. இதன் அடிப்படையில் 51 நடந்த சென்சஸ்க்கு அப்புறம் 52 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 63 மறுபடியும் இன்னொரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது 61 நடந்த மக்கள் தொகையை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 71 நடந்த மக்கள் தொகையை வச்சு 72 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு மாற்றம் நடைபெறுது. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். அவசர நிலை பிரகடனம் கொண்டு வராங்க. எமர்ஜென்சி, மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவங்க இருக்கிறப்போ அவசர நிலை பிரகடனம் கொண்டு வராங்க. ஸோ அந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு அப்புறம் 42வது சட்ட திருத்தம் 1976 வருது. அதில் தான் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் எல்லாம் குறைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேணாம், நம்ம இந்த வீடியோக்கு அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 73 என்ன ஆக்ட், டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1972 என்ன கொண்டு வந்தாங்களோ அதே 25 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஸோ 76 25 வருஷம் கழிச்சு பார்த்தா 2001 அது வரை அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 2001 மறுபடியும் டீலிமிட்டேஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மதிப்புக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவங்க தலைமையில் மறுபடியும் 2002 84வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இது 2001 சென்சஸ் அடிப்படையில் தான் நடக்கணும், 2026க்கு அப்புறம் தான் நடக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 50 வருஷமாக டீலிமிட்டேஷனே நடக்கலை. ஆனால் இப்போ இருக்க மோடி தலைமையிலான அரசாங்கம் 2026 கண்டிப்பாக டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது மக்களவைக்கான தொகுதி, ராஜ்யசபா, லோக்சபா, இதுக்கான தொகுதி எல்லாம் என்னென்னா ஆர்டிகல் 81, 82 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 81, 82 படி சொல்லுது. இதன்படி அதிகபட்சமாக 530 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், 20 பேர் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படணும். மொத்தமாகவே 550 சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்லணும்னா ஆர்டிகல் 81 சொல்லுது. இந்த டீலிமிட்டேஷன் ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 82 குறிப்பிடுது.
இதே மாதிரி மாநில சட்டமன்றங்கள் ஆர்டிகல் 170 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைஞ்சபட்சம் 60 உறுப்பினர்களாச்சும் இருக்கணும். அதாவது எம்எல்ஏஸோட கவுண்ட்டு 60ஆச்சும் இருக்கணும். அதிகபட்சம் 500க்கு மிகாமல் இருக்கணும். 500க்கு மேலேயும் போயிடக்கூடாது, 60க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நமது வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியான வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து எதெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா, நேரடி தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நம்ம நார்மலாக போய் ஒரு எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த இதை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இடஒதுக்கீடு, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு மக்களவையில் எவ்வளோ இடங்கள் கொடுத்து பார்த்தோம். இப்போ அதில் வந்து எஸ்சி எஸ்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டிகல் 330 என்ன சொல்லணும்னா, மக்களவையில் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு கொடுத்து வந்து கண்டிப்பாக மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதில் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து எவ்வளோ பிரதிநிதித்துவம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கான இடஒதுக்கீடை வந்து கொடுக்கணும் அப்படி விதி 330 சொல்லுது. இதே தான் மாநில சட்டமன்றங்களில் எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எது சொல்லணும்னா 332. இது வந்து கட்டாயம். ஒரு மக்கள் தொகை அதாவது மொத்த மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீத மக்கள் பட்டியலினத்தவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 20 மில்லியன் பீப்புள் வந்து மொத்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4 மில்லியன் பீப்புள் வந்து அதில் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா 4 மில்லியன் பீப்புள் எவ்வளோ பேர்னா 20% பீப்புள் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு எஸ்டி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மில்லியன் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10% பீப்புள் வந்து இருக்காங்க. நம்ம டீலிமிட்டேஷன் படி என்னென்னா ஒரு 200 தொகுதி வந்து உருவாக்குறாங்க. 200 தொகுதி உருவாக்குனதில் ஓவரால் மக்கள் தொகையில் பார்த்தோம்னா எஸ்சி சார்ந்த மக்கள் 20% இருக்கனால இந்த 200ல் 20% எத்தனை இடங்கள் வருதோ அதை வந்து ரொட்டேஷன் அடிப்படையில் வந்து மாற்றிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2008க்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் சில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வர நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் இருந்திருப்பீங்க. 2008க்கு அப்புறம் உங்கள் தொகுதியை வந்து காணாமல் போயிருக்கும், இல்லைனா வேற ஒரு தொகுதியோட இணைச்சிருப்பாங்க, இல்லைனா வேற ஒரு தொகுதியை வந்து உங்கள் தொகுதியோட சேர்த்து வந்து இணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதனால் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 234 மொத்த சட்டமன்ற தொகுதியில் 44 சட்டமன்ற தொகுதி வந்து பட்டியலினத்தவர்களுக்காக இருக்குது. அதே மாதிரி 2 தொகுதியில் யாருக்காக இருக்குது அப்படின்னா பழங்குடியினர் மக்களுக்காக வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னது தான், மக்கள் தொகை குறைப்பை வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து செயல்படுத்தினால சவுத் இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் வந்து என்னென்னா மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. இதனால் டீலிமிட்டேஷன் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வட இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து கிடைக்கக்கூடிய வரி வருவாய் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கான பிரதிநிதிகள் அதிகமாகவும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அரசுக்கு தேவையான வருவாய்கள் அதிகமாக நம்ம மத்திய அரசுக்கு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறைதற்கான ஒரு அபாயம் இருக்குது. நம்ம உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வந்து இடங்களுக்கான எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி பண்ணுவோம், ஏற்றத்தாழ்வுகளை கணக்கிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறபடி கணக்குப்படி பார்த்தா நார்மலாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து 8 சீட்டுகள் வர வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்களுக்கு 11 சீட்டு வர அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சமத்துவத்தை வந்து கடைபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கான இடங்களை வந்து குறைக்காம நமக்கு 10 சீட்டோ 11 சீட்டோ அதிகமாகும். அதாவது ஒரு கணக்கீடுபடி பார்த்தோம் அப்படின்னா, அதே இது நம்ம உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்களுக்குடைய கணக்கீடுகள் படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 43 சீட்டு வர அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு வந்து நம்மளோட அதிகமான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற ஒரு 2 மாநிலங்களில் எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குதோ அந்த கட்சி தான் வந்து இந்தியாவே வந்து ஆளக்கூடிய வந்து தகுதியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. தமிழ்நாடு என்ன நிலைப்பாடு எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இடத்த வந்து எந்த நிலைமையிலையும் குறைக்கக்கூடாது. மக்கள் கட்டுப்பாட்டு முயற்சிகளை வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து சிறப்பாக கையாண்டுருக்குன்னா அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கான நன்மைக்காக நீங்கள் வந்து கருதணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இந்தியாவில் மக்கள் தொகையை வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து பின்னாடி மறுபடியும் மக்கள் தொகை அதிகரிப்பு, மக்கள் தொகை பிளவு, வெடிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து தமிழ்நாடு தன்னோட நிலைப்பாடை வந்து சொல்லுது. அதே மாதிரி தென் மாநிலங்களுக்குடைய பிரதிநிதித்துவத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடை வந்து எடுத்து. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, 2011க்கு அப்புறம் இந்தியாவில் இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் நடக்கவே இல்லை.
மறுபடியும் அந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் இப்போ 2026 வந்து மறுவரையறை நம்ம பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த 2011 இருக்க மக்கள் தொகையை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இருந்த மக்கள் தொகைக்கும் இப்போ இருந்த மக்கள் தொகைக்கும் அப்ராக்சிமேட்டாக 140 கோடி வரை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து 1972 கடைசியாக நடந்த மறுவரையில் இந்தியாவோட மக்கள் தொகை வெறும் 58 கோடி அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுல அதுலேருந்து ஒரு 100 கோடி மேக்ஸிமம், அட்லீஸ்ட் 90 கோடியாச்சும் இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கும். அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 150 கோடியாச்சும் இன்றைக்கி வந்து இந்தியாவோட மக்கள் தொகை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்னொரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திட்டு, அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எந்தெந்த மாநிலங்கள்லாம் முறையாக பயன்படுத்தியிருக்கோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்காத வகையில் வந்து இந்த மறுவரை நடத்தணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு வந்து முக்கியமான நிலைப்பாடாக வந்து எடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து மத்திய அரசு எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே, தேங்க்யூ.